அனைவருக்கும் வணக்கம். ஓம் நமச்சிவாயா. லக்னாதிபதி 12 வீடுகளில் இருந்தால் என்ன பலன் அப்படிங்கிற வரிசையில் இன்றைக்கி நம்ம மகர லக்னம் பார்க்க போகிறோம். மகர லக்னத்துடைய லக்னாதிபதி வந்து சனி. சனி முழுமையான பாவ கிரகம். சனி யார் கூடலாம் சேரலாம் அப்படின்னா, சனி வந்து யார் கூடயும் சேரக்கூடாதுங்க. ஒரு நல்ல ஜாதகத்தில் சனி வந்து எந்த கிரகத்தையும் தொடர்பு கொள்ளாமல் இருப்பார். சனி வந்து அவர் இருக்கிற வீட்டையும் 3, 7, 10 இந்த இடங்களை பார்வை மூலியமாகவும் கெடுக்க தான் செய்வார். அந்த பாவகத்தை நசிப்பார். அது வந்து விதிவிலக்கு கிடையாது, எல்லாத்துக்கும் அப்படி தான். பாவகம் கண்டிப்பாக நசிஞ்சிடும். ஏன்னா சனி ஏதாவது ஒரு இடத்துல இருக்க போகிறாரு, அவர் வந்து பார்வை மூலியமாக தொடர்பு கொள்ள தான் போகிறாரு. அதனால் அவருடைய பார்வைப்படுற இடங்கள் வந்து நசிய தான் போகுது. அதே நேரத்தில் ஒரு முழுமையான சுபகிரகத்தோட இணைவில் சனி இருக்கும் பொழுதோ, அவங்களுடைய பார்வையில் இருக்கும்போதோ அவருடைய கெடுக்கும் பார்வை குணம் வந்து குறையும், மட்டுப்படும். அந்த மாதிரி நபர்கள் கொடுத்து வச்சவங்க பொதுவாக வந்து சனி வந்து எந்த கிரகத்தையும் தொடர்பு கொள்ளாமல் இருந்தால் நல்லது. சனி ஒரு இடத்துல இருக்கணும், அவருடைய பார்வைப்படுற இடங்களோ அவருடைய இணைவுலையோ எந்த கிரகமும் இல்லாமல் இருந்ததுன்னா அந்த நபர்கள் வந்து கொஞ்சம் கொடுத்து வச்ச நபர்களாக இருப்பாங்க. சனி சூரியன் கூட சேரவே கூடாது, ஜென்ம விரோதி. அவருடைய தந்தை தான் இருந்தாலும் பிடிக்காத ஜென்ம விரோதி கிரகம், அவர் சேரவே கூடாது. எரிச்சல் அடைந்த மனநிலைமையில் ஆயிடுவார். அப்பொழுது சனியுடைய தசை வரும்பொழுது நட்பு லக்னங்களாக இருந்தால் கூட அவர் கொடூரமான விளைவுகளை தான் கொடுப்பார். ஏன்னா அங்கே சூரியனால் அவர் டிஸ்டர்ப் ஆயிடுவார். கண்டிப்பாக சனி இருக்கிற வீட்டையும் பார்க்குற வீட்டையும் அவர் கெடுப்பார். அவருடைய ஆதிபத்தியமும் வந்து அங்கே வந்து பாதிக்கப்படும், நல்லா இருக்காது. சந்திரனுடைய ஒளித்தன்மையை பொறுத்து பௌர்ணமி சந்திரனாக இருந்தால் சந்திர திசையை கெடுத்து சனி திசை நல்லா இருக்கும். அமாவாசை சந்திரனாக இருந்தால் அங்கே சந்திர திசையும் கெட்டு போச்சு, சனி திசையும் கெட்டு போச்சு. அடுத்து செவ்வாய் கூட சேரக்கூடாது, அவருக்கு பிடிக்காத கிரகம். இவர் ஒரு முழு பாவி, அவர் ஒரு முக்கால் பாவி, 2 பேரும் சேர்ந்து ஒரு வீட்டில் இருக்கிறது நல்ல பலன் இல்லை. புதன் கூட சேரலாம். தனி புதன் வந்து சனியை வலுப்படுத்தி அங்கே புதனுடைய தசை கெடுக்கும், சனி திசை கொஞ்சம் நல்ல பலன்களை செய்யும். அதுக்கப்புறம் சுக்கிரன் கூட தாராளமாக சேரலாம், நண்பர் தான். முழுமையான சுபகிரகமாக சுக்கிரன் இருக்கிறதுனால சனியை சுபத்துவப்படுத்தி சுக்கிர தசை அங்கே கெடுதலான பலன்களையும், நெருங்கி இருக்கிற டிகிரி அடிப்படையில் சனி திசை நல்ல பலன்களையும் எந்த லக்னத்துக்கு வராங்க அப்படிங்கிறத பொறுத்து வந்து கூடுதல் குறைவு வந்து நடக்கும். குரு கூட தாராளமாக சேரலாம். ஆனால் குருவுடைய தசை வரக்கூடாது. சனி திசை வந்தவன் கொடுத்து வச்சவன். குரு திசை தாய் தந்தை பாதுகாப்பில் இருக்கும் போதே முடிஞ்சு இவர் உழைக்கக்கூடிய காலகட்டத்தில் சனிக்கு, அதாவது சனி வந்து நல்லது செய்கிற லக்னங்களில் பிறந்து சனி திசை வந்து ஒரு பருவத்தில் வர்ற மாதிரி பிறந்தவங்க இந்த குரு சனி இணைவில் இருக்கிறது நல்லது. அதே இது குரு நல்லது செய்கிற லக்னங்கள் இருக்காங்களா, அந்த லக்னங்களுக்கு வந்து இந்த இணைவு வந்து சனி திசை பெரிய கொடுக்காட்டினாலும் கெடுக்க வலிமை இல்லாமல் இருப்பார். அதே நேரத்தில் குரு திசை வந்து அங்கே நல்லா இருக்காது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கேது கூட சேர்ந்தால் சூட்சம வலு அப்படிங்கிற அமைப்பில் சனியுடைய நெகட்டிவ் காரகத்துவங்கள் மட்டுப்படுத்தப்பட்டு இருக்கும். இது நல்ல பலன்கள் தாங்க. அதே நேரத்தில் வந்து சனி ராகு கூட சேரலாமான சேரவே கூடாது, சர்வநாசம். அங்கே ராகு திசையும் கர்ணகுரமாக இருக்கும், சனி திசையும் நல்லாவே இருக்காது. இது சேரக்கூடாத ஒரு அமைப்பு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இப்போ மகர லக்னத்துக்கு லக்னாதிபதியான சனி 12 வீடுகளில் லக்னம் முதல் 12 வீடுகளில் இருந்தால் என்ன மாதிரி பலன் அப்படிங்கிறத வரிசையாக பார்த்துடலாம். சனி இயற்கை பாவி அப்படிங்கிற முறையில் 3, 6, 10, 11 அப்படிங்கிற உபஜயஸ்தானத்தில் இருந்தால் நல்லது. அதே நேரத்தில் 3, 6, 8, 12 இந்த மாதிரி மறைவிடங்களில் நட்பு ஸ்தானங்களில் இருந்தால் நல்லது, இல்லை கேந்திர வலிமையில் இருந்தால் நல்லது. இதை வந்து நீங்கள் வந்து ஒரு பொதுவான பலனாக எடுத்துக்கோங்க. இப்போ வந்து லக்னத்திலே உட்காந்துருக்காரு சனி, லக்னத்திலே ஆட்சியாக இருக்கிறாரே நல்லதானா? ஒரு இயற்கை பாவி அப்படிங்கிற முறையில் சனி லக்னத்திலேயே ஆட்சியாக இருக்கிறது நல்லது கிடையாது. ஜாதகரை சோம்பேறி ஆக்குவார். அதே நேரத்தில் சனியுடைய தேவையற்ற அந்த காரக குணங்கள் வந்து சாதகர்கிட்ட இருக்கும், அது நல்லது கிடையாதுங்க. சனி வந்து ஆட்சியாகவே இருந்தால் கூட லக்னத்தில் இருக்கிறது லக்னத்தோட வலுவை குறைக்கவே செய்யும். அவர் இயற்கை பாவிங்கிற அடிப்படையில் இது நல்ல பலனான்னு கேட்டால் நல்ல பலன் கிடையாதுன்னு தாங்க சொல்லணும். அப்படி சனி வந்து லக்னத்தில் வந்து இயற்கை பாவியாகி இருக்கக்கூடாது, இல்லாமல் இருக்கிறவங்க கொடுத்து வச்சவங்க. 2ஆம் இடத்துல அவருடைய கும்ப வீட்டில் ஆட்சியாக இருப்பார், நல்லதா? நல்லது இல்லை. நேராக 8ஆம் இடத்தை பார்த்து கெடுப்பார், 2ஆம் வீட்டை இருந்து கெடுப்பார். இது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, சனி 8ஆம் இடத்துல ஒருத்தங்களுக்கு இருந்தாங்கன்னா ஆயுள் தீர்க்கம், 8ஆம் இடத்தை பார்த்தா ஆயுள் நசிவு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால சனி திசை ஆரம்பித்தோடனே குடும்பத்தை பிரிப்பாருங்க. அப்படி ஒன்றும் பெருசாக நல்லா இருக்காதுங்க. சுபத்துவம் அடைந்திருந்தால் விதி விலக்கு. அவருடைய வந்து பார்வைகளை நான் சொல்லிட்டேன், ஒவ்வொரு இதுக்கும் சொல்லிட்டு வந்தோம்னா வீடியோ வந்து லென்த்தாக போகும். இப்போ நான் 3ஆம் பார்வையாக 4ஆம் வீட்டையும் 10ஆம் பார்வையாக 11ஆம் வீட்டையும் பார்க்க தான் செய்வார். சனி திசை ஆரம்பித்த உடனே அவர் இருக்கிற 2, பார்க்குற 4, 8, 11 இந்த வீடுகள் வந்து பாதிக்கப்பட தான் செய்யும். இதுதான் விதி. அடுத்து அப்படியே பார்த்தீங்கன்னா 3ஆம் இடமான உபஜயஸ்தானத்தில் சமம் அப்படிங்கிற வலிமையில் ஒரு இயற்கை சுபரோட வீட்டில்
இருக்கிறது பரவாயில்லாத அமைப்பு. இந்த இடத்துல சனி இயல்பாக இருந்தால் கூட பரவாயில்லாத அமைப்பு. ஒரு சுபத்துவமாக இருந்தாருன்னா கொஞ்சம் நல்ல பலன்களே இருக்குங்க. இது வந்து நல்லது தான். நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி 3 உபஜயஸ்தானத்திலையும் வரும், மறைவு ஸ்தானத்திலையும் வரும். ஒரு இயற்கை சுபர் வீட்டில் இருக்காருங்கிற அடிப்படையில் இந்த இடத்துல சனி இருக்கிறது வந்து மற்ற வீடுகளை விட கொஞ்சம் நல்ல பலனாக தான் இருக்கும். அப்படியே 4ஆம் இடத்துல கேந்திரத்தில் இருக்கிறாரு. நீங்கள் சொன்னீங்களே கேந்திரத்தில் வந்துட்டாரு, நல்லதானா? நல்லது இல்லை. ஏன்னா இங்கே நீச்சம் அப்படிங்கிற வலிமையில் இருப்பார். பொதுவாக சனி நீச்சமாக இருந்தால் நல்லது தான். ஏன்னா அவர் வந்து காரக ரீதியாக கெடுதல் செய்யக்கூடிய கிரகம். அதனால நீச்சம் அடைந்து சுபத்துவம் அடைந்து இருக்க வேண்டும். நீச்சம் அடைஞ்சு சுபத்துவமாக இருக்கணும். அதே நேரத்தில் இயல்பாக நீச்சம் அடைஞ்சால் லக்னாதிபதிங்கிற முறையில் என்ன இருந்தாலும் நீச்சமாக இருக்கிறது குறைந்த அளவு பாவத்துவம் அப்படிங்கிற அடிப்படையில் நல்ல பலன் கிடையாதுங்க. இதில் கேந்திரத்தில் இருந்தால் நல்லதுன்னு சொன்னால அந்த விதி வந்து இங்கே அடிபட்டு போகும். இப்படி இருக்கக்கூடாது. அப்படி இருக்கும்போது 6ஆம் இடத்தை பார்ப்பாரு. கடன், நோய், எதிரி, வம்பு வழக்கு, அசிங்கம், அவமானத்தை வந்து குறைப்பாரு. அப்படின்னா கூட அவர் எந்த நிலைமையில இருந்து பார்க்குறாரு, எரிச்சல் மனநிலைமையிலிருந்து 6ஆம் இடத்தை தொடர்பு கொண்டுட்டாருன்னு வச்சுக்கோங்க, அப்படியே உல்டாவாயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்தை பார்த்து தொழிலை கெடுப்பார். லக்னத்தை பார்த்து லக்ன வலுவை குறைப்பார். நல்ல பலன் கிடையாது. லக்னாதிபதி நீச்சம், லக்ன வலுவும் குறையும் இந்த இடத்துல. அதுக்கப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல சனி இருக்கிறது நல்லதா? நல்லது கிடையாது. ஒரு இயற்கை அசுபர் கோணத்தில் இருக்கக்கூடாதுங்க. 5ஆம் இடத்துல இருக்கிற சனி புத்திர தோஷத்தை கொடுப்பாரு. குழந்தையே இல்லாத நிலைமையை உருவாக்குவார். தாமத புத்திர பாக்கியம், ஆண் வாரிசு இல்லாத நிலைமை, குழந்தைகளால் மனக்கசப்பு, குழந்தைகளால் முன்னேற்றம் அடைய முடியாத நிலை, இந்த மாதிரி விஷயங்களை கொடுப்பாரு. அதிர்ஷ்டத்தை கெடுப்பாரு. நல்லது கிடையாதுங்க. இருந்தாலும் அவருடைய நட்பு வீட்டில் ஒரு இயற்கை சுபர் வீட்டில் உட்காந்துப்பாரு. வீடு கொடுத்த சுக்கிரன் ஒரு உச்சமாக இருந்தாலும் ஒரு குருவுடைய பார்வையிலையோ இணைவிலையோ தொடர்பு கொள்ளும் பொழுது அப்பவும் அந்த 5ஆம் இடத்து பலன்களான குழந்தைகளை பிரித்து தான் வந்து இவருக்கு வந்து நல்லது செய்வாங்க. குழந்தைகள் அந்த 5ஆம் இடத்தை சிறிது சேதப்படுத்தி தான் இவங்களுக்கு வந்து அவருடைய 19 வருஷ திசையில் வந்து நல்ல பலன்கள் நடக்கிற மாதிரி இருக்குங்க. அதுக்கப்புறம் அப்படியே பார்த்துக்கிட்டிங்கன்னா 6ஆம் இடத்துல சனி இருக்கிறது நல்லதுதானா? நல்லது தான். நட்பு வீட்டில் 3, 6, 8, 12 நட்பு வீட்டில் மறைகிறது நல்லதுன்னு சொன்னல. உபஜயஸ்தானத்துலேயும் இது வரும். இந்த இடத்துல வந்து சனி இருக்கிறது நட்பு வீட்டில் இருக்கிறது நல்லது தான். நல்லது தாங்க. இது என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா கடன் இல்லாத நிலைமை, நோய் இல்லாத நிலைமை, எதிரி, வம்பு வழக்கு இல்லாத நிலைமையை வந்து இங்கே சனி வந்து உருவாக்குவார். நல்ல பலன் தான். அதே நேரத்தில் 3ஆம் பார்வையால் 8ஆம் இடத்தையும், 7ஆம் பார்வையால் 12ஆம் இடத்தையும், 10ஆம் பார்வையால் 3ஆம் இடத்தையும் பார்க்க தான் செய்வார். இருந்தாலும் மறைவு ஸ்தானங்களை தான் அவர் பார்க்குறாரு. அப்படிங்கிற அடிப்படையில் அந்த மறைவு ஸ்தானங்களில் நம்மளுக்குள்ள நன்மைகள் குறைவு அப்படிங்கிற அடிப்படையில் இந்த இடத்துல இருக்கிறது வந்து 12 வீடுகளில் சனி வந்து 6ஆம் இடத்துல உள்ளது நல்லது அப்படின்னு சொன்னதுக்கான ஒரு ரீசன் வந்து இந்த அமைப்பு தாங்க. அடுத்து 7ஆம் இடத்துல இருக்கவே கூடாதுங்க. 7ஆம் இடத்துல சனி திக்பலம் இருக்கலாம் அப்படின்னு சொன்னா கூட லக்னத்தில் நிஷ்பலம் அடைகிறவர் 7ஆம் இடத்துல திக்பலம் அடைவார். இருந்தாலும் பகை பெற்று நேராக லக்னத்தை தொடர்பு கொள்வார். இந்த இடத்துல அவர் கேதுவுடன் இணைந்து சூட்சம ஒளிவொலியோ ஒரு சுபத்துவம், குரு அங்கேயே உச்சமாக இருக்கிறது. இந்த மாதிரி சுபத்துவ அமைப்புகளில் இருந்தால் மட்டும்தான் இது விதிவிலக்கு. இல்லைன்னா இப்படி இருக்கக்கூடாது. நேராக 7ஆம் இடத்துல பாவத்துவமாகவோ இயல்பாகவோ இருக்கும் பொழுது பகை வீட்டில் எரிச்சல் தன்மையோடு உள்ள இந்த சனி வந்து நேராக 7ஆம் இடத்தை பார்த்து 7ஆம் இடத்துல இருந்து நேராக லக்னத்தை பார்த்து லக்ன வலுவை குறைப்பார். 7ஆம் இடத்துல இருந்து தாமத திருமணத்தை ஏற்படுத்துவார். திருமணமே முடியாத நிலைமை வந்து சுக்கிரனுடைய வலுவை பொறுத்தும் 7ஆம் அதிபதியான சந்திரனுடைய ஒளித்தன்மையை பொறுத்து வந்து இந்த இடத்துல முடிவாகும். பொதுவாக வந்து 7ஆம் இடத்துல இருக்கிறது நல்லது கிடையாது. முரண்பட்ட வாழ்க்கை துணை, வயதான வாழ்க்கை துணை, உங்களுக்கு பொருந்தாத வாழ்க்கை துணை, உங்களுடைய அந்த ஸ்டேட்டஸ்ன்னு சொல்கிறீங்களா அதுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை துணையை வந்து அமைச்சு கொடுக்கக்கூடிய அமைப்புகள் வந்து இந்த இடத்துல வந்துடும். நல்லா இருக்காதுங்க. அதுக்கப்புறம் அப்படியே நேராக 8ஆம் இடத்துல, பொதுவாக 8ஆம் இடத்துல சனி இருக்கிறது நல்லதுனாலும் இந்த இடத்துல வந்து அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. சிம்ம வீட்டில் எரிச்சல் மனநிலைமையோடு இருந்து 2ஆம் வீட்டை தொடர்பு கொள்றதுனால ஆயுள் ஒன்றை மட்டும் கொடுத்து விட்டு மற்ற எல்லாத்தையும் உங்கள்கிட்ட இருந்து பறிச்சுருவார். தனத்தை கெடுப்பார், வாக்கை கெடுப்பார், குடும்பத்தை கெடுப்பார். வேறு எந்த விதமான நல்ல விஷயங்களும் நடக்காது. 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால விபத்தை கொடுக்க தான் செய்வார், கண்டத்தை கொடுக்க தான் செய்வார். உயிர் இழப்புகளை மட்டும் தவிர்த்து சகல விதத்துலையும் உங்களை வந்து கஷ்டப்படுத்துவார். நல்லது கிடையாது. மோசமான இடம் தாங்க. இந்த இடத்துல இருக்கக்கூடாது. 8ஆம் இடத்துல மறைஞ்சிருந்தாருன்னா ஒரு நட்பு வீட்டில் இருக்கணும். அந்த மேட்டருக்கு நீங்கள் வந்துடணும். அடுத்து 9ஆம் வீடு அவருக்கு நட்பு வீடாக இருந்தாலும் ஒரு கோணத்தில் இயற்கை அசுபர் வந்து சனி இருக்கக்கூடாதுங்க. இது எங்கே நடக்கும்னு பார்த்தீங்கன்னா தந்தையை வந்து கெடுப்பாருங்க. செல்வாக்கு இல்லாத ஒரு தந்தையை உருவாக்குவார். இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தந்தையுடைய அந்த அவருடைய ஜாதக வலுவை பொறுத்து கண்டிப்பாக தந்தையை மட்டுப்படுத்தவே செய்யுங்க. உண்மையிலேயே நல்லா இருக்காதுங்க.
அதே நேரத்தில் தசையும் நடப்பில் வந்துருச்சுன்னா தந்தையை வந்து அவருடைய ஆயுள் பலத்தை பொறுத்து சுப பிரிவுகளாக பிரிக்கலாம். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவருடைய ஆயுள் பலத்தை பொறுத்து இந்த தசை எந்த வயசில் நடப்புக்கு வருது அப்படிங்கிறத பொறுத்து தந்தையை வந்து இலக்க வச்சிடலாங்க. 9ஆம் இடத்துல சனி இருக்கிறது வந்து நல்ல அமைப்பு கிடையாது. பாக்கிய தேகையில் வந்து கெடுப்பார். 9ஆம் இடம் ஒரு மனிதருக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான இடம் இல்லை. அந்த இடத்துல சனி இருக்கிறது வந்து நல்ல அமைப்பு கிடையாது. 10ல் ஒரு பாவியேன்னு இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. கேந்திர அமைப்புலையும் வரும். இந்த இடத்துல ஒரு உச்சம் அப்படிங்கிற வலிமையில் இருப்பார். இருந்தாலும் அவருக்கு பிடித்தமான நண்பருடைய வீட்டில் தான் உட்காந்துருக்கிறாரு. வீடு கொடுத்த சுக்கிரன் வந்து ஒரு உச்சமாக இருந்தாருன்னா எக்ஸலண்டாக இருக்கும், நல்லா தான் இருக்கும். 12ஆம் இடத்தை பார்க்கட்டும். வெளிநாடு வெளிமாநிலம் இந்த மாதிரி தூர இடங்களில் போக முடியாத நிலைமையை 12ஆம் இடத்துக்கு கிடைக்கக்கூடிய மற்ற சுபத்துவ அமைப்புகளை பொறுத்து உருவாக்கி அவருடைய சனியுடைய காரகத்துவங்களை நல்ல தொழில் அமைப்புகள் இருக்கும். இப்போ ஒரு குருவுடைய தொடர்பு மட்டும் கிடைச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல குருவும் சனியும் 10ஆம் இடத்தோட தொடர்பு கொண்டுட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், 2ஆம் இடத்துல வந்து சனியுடைய வீடாக வர்றதுனால சனியுடைய தொழிலான வக்கீல் தொழில் அமைகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும். சனியுடைய பிற தொழில்கள் இருக்குல்ல, காரக தொழில்களில் ஜாதகரை வந்து நல்லா கொடிகட்டி பிழைக்க வைப்பாருங்க. லக்னாதிபதி உச்சமாகி சுபத்துவமாக இருக்காரு. பொதுவாக சனி உச்சமடைகிறத விட நீச்சமடைஞ்சு சுபத்துவம் அடைகிறது நல்லதுனாலும் லக்னாதிபதியாக வரக்கூடிய இந்த சனி அவர் உச்சமாகி கேதுவுடன் இணைந்து அவர் ஒரு சூட்சமாக வலுவில் அடுத்த சுபத்துவ அமைப்புகளில் இருக்கும்போது இந்த இடத்துல வந்து எக்ஸலண்டான பலன் இருக்கும். அப்படியே 11ஆம் இடமான அவருக்கு பிடிக்காத வீடு தான் உபஜயஸ்தானம் சொன்னால் கூட இந்த இடத்துல அவருக்கு பிடிக்காத செவ்வாயின் சிற வீடான விருச்சிகத்தில் பகைபெற்று உட்கார்ந்துருக்கிறது நல்ல அமைப்பு இல்லை. 3ஆம் பார்வையாக லக்னத்தை தொடர்பு கொள்வார், 5ஆம் வீட்டை தொடர்பு கொள்வார், 8ஆம் வீட்டை தொடர்பு கொள்வார். இது நல்ல அமைப்பு இல்லை சனிக்கு. இந்த இடத்துல சனி வந்து ஒரு ராகுவோடைய அமாவாசை சந்திரனுடைய நெருங்கிட்டார்னு வச்சுக்கோங்களேன், கடுமையான கெடுபலங்கள் வந்து இருக்குங்க. பொதுவாக இயல்பாகவும் இருக்கக்கூடாது, பாவத்துவமாகவும் இருக்கக்கூடாது. ஒரு சுபத்துவ அமைப்புகளில் மட்டும் இந்த வீட்டில் இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நியூட்ரல் ஸ்தானம் தான், நியூட்ரல் ஸ்தானமாக இருந்தால் கூட அவருக்கு பிடிக்காத பகைபெற்ற வீட அப்படிங்கிறதுல நல்ல பலன்கள் நம்ம எதிர்பார்க்க முடியாது. அப்படி 12ல் நல்லது தாங்க. சனி இயற்கை அசுபர் லக்னத்தில் ஆட்சி அடைவதை விட 12ஆம் இடத்துல மறைந்து ஒரு இயற்கை சுபர் வீட்டில் இருக்கிறது நல்லது அப்படிங்கிற அடிப்படையில் இந்த இடத்துல தனுசு வீட்டில் சனி இருக்கிறது நல்ல அமைப்பு தான். வீடு கொடுத்த குரு ஒரு உச்சமாக இருந்தாலோ இல்லை மீனத்தில் ஆட்சியாக இருந்தாலோ குருவுடைய தொடர்போ ஒரு சுக்கிரனுடைய தொடர்போ வளர்பிறை சந்திரனுடைய தொடர்போ இந்த இடத்துல சனி அடைஞ்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸலண்டான பலன்கள் இருக்கும். பெரிய கெடுதல்கள் எதுவும் வந்து சனி செய்ய மாட்டாருங்க. பொதுவாக சனி வந்து எந்த இடத்துல இருந்தாலும் நெகட்டிவ் தான், அது ஒரு நெகட்டிவ் பிளானட். சுபத்துவமாக இருந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் நல்லது. அதாவது இணைந்து, அதாவது அந்த இயற்கை சுபர்கள் அப்படிங்கிறவங்க இணைந்து சுபத்துவப்படுத்துவதை விட பார்வை மூலியமாக சுபத்துவப்படுத்தினாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுடைய தசையும் கெட்டு போகாது, சனி தசையும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயம் வந்து உங்கள் கூட வந்து நான் பகிர்ந்துக்கிடணும்னு ஆசைப்பட்டேங்க. இந்த குழந்தை இப்போ உள்ள உணவு பழக்க வழக்கத்து மூலியமாகவும் உடல் வாகு மூலியமாகவும் இந்த குழந்தைங்கிறது வந்து ஒரு இயற்கையாக வந்துக்கிட்டு இருந்தது கஷ்டமாகி மருத்துவத்தின் மூலியமாக கிடைக்கிற அளவுக்கு ஒரு எட்டாக்கனியாக வந்து மாறிக்கிட்டு இருக்கிற அந்த சமுதாயத்தில் நம்ம இப்போ இருந்துக்கிட்டு இருக்கோம். அதனால ஒரு விழிப்புணர்வு பதிவுன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, இந்த குழந்தை அப்படிங்கிறது வந்து பார்க்கும்போது ஹெல்த் ரிலேட்டடாகவும் இருக்குதுங்க, மனசு ரிலேட்டடாக தான் இருக்குது. தெய்வத்தை நம்புறவங்க தெய்வம் கொடுக்குறது அப்படின்னு சொல்லலாம். ஜோதிடத்துக்கும் இதில் சில விதி விலக்குகள் இருக்குதுங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 5ஆம் வீடு 5ஆம் அதிபதி புத்திரக்காரகன் குரு, இவங்க உங்கள் ஜாதகத்தில் எந்த அளவுக்கு வலுவோடு இருக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து அவங்களுடைய தசா சந்திப்பு காலங்கள் 5ஆம் இடத்துல அமர்ற கிரகங்கள் 5ஆம் வீட்டு அதிபதி குரு இவங்களுடைய தொடர்பை சந்திப்புகளை அந்த தசாபுத்தி சந்திப்புகளை பெறும்போது ஒருத்தங்களுக்கு வந்து திருமணமாகிற வயதில் திருமணம் முடிந்து இருக்கும் பொழுது அப்போ இந்த தசா சந்திப்புகள் நிகழும் போது குழந்தைய கொடுப்பாங்க அப்படிங்கிறது ஜோதிட விதி. 5ஆம் இடத்துல சனி இருக்கிறது, ராகு இருக்கிறது, இதெல்லாம் புத்திர தோஷம் அப்படின்னு சொல்லப்பட்டால் கூட ஆண் பெண் இருவரையும் சம்பந்தப்படுத்தி நம்ம பார்க்கணும். இதில் ஜோதிட ரீதியாக வந்து நிறைய வந்து பணம் பறிக்கிறது வந்து நடக்குது அப்படிங்கிறது நான் கேள்விப்பட்டிருக்காங்க. புத்திர தோஷம் சொல்லி நிறைய பணம் பறிக்கிறாங்க அப்படின்னு வந்து கேள்விப்பட்டிருக்கேன். இதுக்கு வந்து ஒரு சிம்பிள் பரிகாரம் என்னன்னா திருச்செந்தூர் முருகன் வழிபாடுங்க. திருச்செந்தூர் முருகன் வழிபாடு வந்து குழந்தை இல்லாதவங்களுக்கு வந்து ஒரு அருமையான பரிகாரம். திருச்செந்தூருக்கு நேரில் போய் வழிபட முடிஞ்சவங்க தாராளமாக வருடத்துக்கு ஒரு முறை போய் வழிபடலாம். இல்லை நேரிலலாம் எங்களால் போக முடியாதுங்கிறவங்க மனதார திருச்செந்தூரோட முருகன் இருக்கார்ல அந்த மூலவரோட உருவத்தை மனசில் நினச்சிக்கிட்டு வீட்டிலேயே வந்து ஒரு 10 மினிட்ஸ் தியானம் மாதிரி அவரை வந்து நினச்சி வந்து நீங்கள் மனப்பூர்வமாக வந்து வேண்டிக்கிடலாம். கந்த சஷ்டி கவசத்தை படிக்கலாம், இல்லைன்னா வந்து மெல்லிய சவுண்டில் வீடுகளில் வந்து ஓட ஓடலாங்க. இப்படிலாம் வந்து பண்ணினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குரு ஸ்தலம் சொல்லக்கூடிய திருச்செந்தூர் முருகன் அருளால் வந்து உங்களுக்கு வந்து குழந்தை வந்து நிச்சயமாக
கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து மிக மிக அதிகமாக இருக்குதுங்க. ஒரு 18 வருடம் குழந்தை இல்லாத ஒரு நபர் வந்து என்னிடம் வந்திருந்தாங்க. அவங்க மேஷ லக்னம், கன்னி ராசி. அவங்களுடைய ஜாதக அமைப்புலையும் அவங்களுடைய கணவருடைய ஜாதக அமைப்பையும் பார்த்து அவங்களுடைய ஏஜ் ஒரு 38 வயசு இருந்ததுனால மெடிக்கல் எடுத்துக்கிட்ட சொன்ன இந்த காலகட்டங்கள் வந்து தசா சந்திப்புகள் வந்து உங்களுக்கு பொருத்தமாக வர்றதுனால திருச்செந்தூர் முருகன் வழிபாடு பண்ணுங்க, கண்டிப்பாக குழந்தை வந்து பிறக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிருந்தேன். அதே மாதிரி வந்து அவங்க வந்து கொஞ்சம் வசதியானவங்க. அவங்களுடைய கணவர் வந்து ஒரு விஏஓவாக இருக்கக்கூடியவங்க. இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க்ல வந்து பெரிய அளவில் வந்து மேனேஜராக இருக்கக்கூடியவங்க. என்னுடைய நண்பர் தான், எங்களோட உடன் படித்தவர்கள்னு வச்சுக்கோங்களேன். நான் ஜோதிடராக வந்து ஃபேமஸாக இருக்கிறதுனால எனக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லி இப்படி 18 வருஷமாக எனக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டு வந்திருந்தாங்க. நான் சொல்லியிருந்தேன், நல்ல விதமாக வந்து அவங்களுக்கு வந்து கரு ஜனிச்சுதுங்க. அதான் வந்து மெடிக்கல் மூலியமாக வந்து ஜனிச்சுது. திருச்செந்தூர் முருகன் அருளால் ஒரு ஆண் குழந்தை வந்து நல்லபடியாக வந்து பிறந்தது. நான் தான் வந்து சிசேரியனுக்கு தான் நேரம் குறித்து கொடுத்து அந்த இதை வந்து எடுத்தது வந்து நான் தான் டைம் குறித்து கொடுத்தேங்க. இப்போ வந்து நல்லபடியாக இருக்கான். இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா, ஒரு கடவுள் மனசு வச்சாருன்னு வச்சுக்கோங்களேன், 18 வருஷம் கழிச்சு கூட ஒரு ஆண் வாரிசு வந்து கிடைக்கக்கூடிய பாக்கியதைகளை வந்து அந்த பொண்ணுக்கு வந்து கிடைச்சிது. அதே மாதிரி திருச்செந்தூர் அருளால் குழந்தை இல்லாத நம்மளுடைய நேயர்கள் அனைவரும் வந்து இந்த எளிய பரிகாரத்தை பின்பற்றி பயனடையணும்னு வந்து நான் ஆசைப்பட்றேன். முடிஞ்ச அளவு இந்த வீடியோவை வந்து உங்களுக்கு நெருங்கிய உறவினர்கள் யாராவது வந்து இந்த மாதிரி குழந்தை இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இதை வந்து மனப்பூர்வமாக பண்ண சொல்லுங்கள். கை மேலே பலன் வந்து கண்டிப்பாக உண்டு. ஓம் நமச்சிவாயா.